ஒரு அன்பான ஒரு அண்ணன். அவர்கிட்ட நீங்கள் கோவமே பார்த்துருக்க முடியாது. நீங்கள் பழகியிருந்தால் தெரியும் உங்கள் அண்ணன் இருக்கும். ரொம்ப அன்பான அண்ணன். ஆரம்ப நாட்களில் அவர் சபைக்கு வராமல் வேறு மீட்டிங் போவார். நாங்கள்லாம் இந்த சபைக்கு வருவோம். டாக்டர் அம்மாவோட ஜபத்தில் நாங்கள்லாம் வளர்ந்தோம். அப்போ நாங்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு நாங்கள் எல்லோரும் ஒரே காம்பவுண்டதுனால மொட்டை மாடியில் ஜெபம் பண்ணுறது வழக்கம். சில நேரத்தில் அண்ணன் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்போது ஒரு நாள் அக்காவும் பிள்ளைங்களும் சர்ச்சுக்கு வருவாங்க. அண்ணன் மாத்திரம் சபைக்கு வரக்கு யோசிப்பார். அப்போ நாங்கள் ஜெபத்தோடு கூடும்பொழுது அன்போடு வந்த அண்ணன், ஒருவருக்கு ஒரு தாங்குங்கள் அப்படின்ற வசனத்துக்கு பொருத்தமான அண்ணன். ஏதாவது குறைந்தா நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அது ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு பதில் தருவான்னு சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு அண்ணன். அப்படி சபைக்கு வரும் பொழுது நாங்கள் சபைக்கு கொஞ்சம் பின்வாங்கும் பொழுது அவர் சொல்வார், என்ன சபைக்கு விட்டுட்டு நீங்கள் பின் வாங்கிட்டீங்களே அப்படின்னு. அப்போவும் எங்களை விடாமல் எங்களுக்காக ஜெபம் பண்ணி மீண்டுமாக அந்த பாலத்தை ஏற்படுத்தினேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நான் இங்கேருந்து பேசுவதற்கு ஒரு காரணமான அண்ணன். என்னை ஊழியத்திற்கு, ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு அண்ணனும் செந்தில் மச்சான் தான் என்னை ஃபஸ்ட்டு என்னை ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. நிறைய ஊழியத்துக்கு போயிருந்தோம், ட்ராக்ஸ் ஊழியத்துக்குலாம். ஆனால் ஆஸ்பத்திரி ஊழியத்திற்கு முதல் தடவையாக என்னை அழைத்து போனது 2 அண்ணன் தான். இங்கே இருக்கிற உதய அண்ணன், ராஜ் அண்ணன், பால்ராஜ் அண்ணன், இவங்கெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் இங்கே இருக்கிற நம்ம பெரிய லீடர்ஸ் சாலமோன் அண்ணங்கள் தலைமையில் நாங்கள் ஊழித்து போவோம். சாலமோன் அண்ணங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அது எங்களை மாதிரி வாலிப பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிடிக்காது. அப்போ ஆர்னராஜன் தான் எங்களை தட்டி கொடுத்து, ஊழியக்காரங்க எது சொன்னாலும் அன்பாக கேட்கணுப்பா, தட்டக்கூடாது அப்படின்னு என்னெல்லாம் எனக்கு நிறைய ஆலோசனை சொன்னவர் தான் இந்த ஆர்னராஜ் அண்ணன். இந்த ஊழிய பாதையில் எங்களை ஆஸ்பத்திரியில் போகும்பொழுது ஜொபிக்கிற நல்ல ஒரு அன்பு, ரொம்ப அன்பான அண்ணன். யார் எது சொன்னாலும் எதிர்த்து பேச நான் பார்த்ததே இல்லை, கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அன்புலாக இருப்பாங்க, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ரெண்டாவது நல்ல பாசம் நிறைந்த ஒரு அண்ணன். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா பரிசுத்தத்தை காத்து கொண்டார். கர்த்தர் அவருக்கு தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக பெயர் சொல்லி அழைத்து இந்த சென்னை பட்டணத்துக்கு ஃபேமிலியை வர வச்சு அவங்க மூலமாக அநேகரை கிறிஸ்துக்களை நடத்தப்படுகிற ஒரு குடும்பம். அது நானும் ஒருவர். அதே போல் ஊழியத்திலும் சரி, அது ஆஸ்பத்திரி ஊழியாக இருக்கட்டும், ட்ராக்ஸ் ஊழியமாக இருக்கட்டும், கிராம ஊழியமாக இருக்கட்டும், ஒரு ஜபத்தோட பயத்தோட, கடவுள் பயத்தோட போகிற ஒரு அருமையான சகோதரன். நாங்கள் ஒரு தடவை நாங்கள் தம்மனூர் கிராமத்துக்கு போகும்பொழுது பஸ்ஸில் போகும்பொழுது ஒரு லேடி காலில் இன்னொருவர் மிதிச்சிட்டார், ஷூ போட்டு மிதிச்சிட்டார். அந்த லேடி இவர் தான் மிதிச்சான்னு சொல்லி இவரை வாயில் வந்தப்பெல்லாம் திட்டினாங்க அந்த அம்மா. இவர் எதுவுமே சொல்லலை, சாரிம்மா. ஆனால் இவர் செய்யவே இல்லை, சாரிம்மா சொன்னார். அந்த பஸ்ஸு இறங்குறதுக்கு முன்பாக யார் மிதிச்சான்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு இறங்கும் பொழுது அந்த அம்மா இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, சாரியா, தெரியாமல் உங்களை நான் திட்டேன். அவ்வளோ அன்புள். அந்த அம்மாவுக்கு ஒரு புதிய ஏற்பாடை கொடுத்து சத்தியத்தை சொல்லும்படியான ஒரு கிருபையை அந்த நாட்களிலே தருணத்தை ஆண்டவர் அவர் கொடுத்தார். பஸ் இறங்கின உடனே இப்படி அன்பால், பொறுமையால் மற்றவங்களை வழிநடத்துகிற ஒரு அண்ணன். அதே போல் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் ப்ராப்ளம் வருதோ நாங்கள் அவங்க வீட்டில் போய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். முதல்ல கர்த்தரிடத்தில் அழுது அநேக நாட்கள் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அதை நாங்கள் வெற்றியும் பார்த்துருக்குறோம். அந்த குடும்பத்தில் ஊழியம் செய்கிற குடும்பங்களில் பிரச்சனை கட்டாயம் வரும். அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னா ஜபத்தின் மூலமாக
அந்த ஜெபத்தினால நாங்கள் வெற்றி எடுத்த குடும்பம். அது நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அதே போல் சபையிலையும் சரி. சபையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இரவு பகல் சபையில் இருந்தாங்க ஒரு காலத்தில். நான் முடி நல்லா இருக்கும் பொழுது இந்த சபையில் இருந்துருப்பாங்க. எது சொன்னாலும் தட்ட மாட்டாங்க. அதே போல் பியூலா கடலில் சமையலில் அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருக்காவது உதவின்னா ஃபஸ்ட்டு நிற்பாங்க அண்ணன். அவங்க செய்த ஊழியத்தில் ஒரு சாட்சியை சொல்லணும்னா நிறைய சாட்சி உண்டு. ஒரு முஸ்லீம் லேடி நசீமா, அவங்க அந்த சிஸ்டர் பேர். அவங்களுக்கு முதுகு தண்டு டேமேஜ் ஆகிடுச்சு. ஆஸ்பத்திரியில் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. எல்லா டாக்டரும் முடியாது, ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாலும் எழுந்து நடக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டோடைய வார்த்தையை, புதிய ஏற்பாடை கொடுப்பதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நாங்கள் டீமாக செய்கிற அந்த ஊழியம், அண்ணன் செய்த ஊழியத்தின் மூலமாக சாட்சி. இந்த வேத புத்தகத்தை கொடுத்துட்டு நாங்கள் ஜெபித்து வந்துட்டோம். அந்த அம்மா அந்த வேத புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாங்க. படிக்கும் பொழுது ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களையும், இயேசு தொட்டார், குருடன் பார்வையடைந்தான், இயேசு தொட்டார், குஷ்டரோகி சுகம் பெற்றான், இயேசு தொட்டார், செத்துப்போனவன் உயிரோடு வந்தான் என்கிற அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த அம்மாவுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் வந்தது. அவங்க ஒரு முஸ்லீம். இதை படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. தூங்கும்போது அவங்களுக்கு கனவுல ஒரு 3 தேவதூதர்கள் பக்கத்தில் நிற்க மாதிரியும், ஒரு வெள்ளைங்கி தரிச்சவர் அவர் பக்கத்தில் இருந்து, நீ திரும்பி படுமா. அப்போ சொன்னாங்களாம், நான் என்னால் திரும்பி படுக்க முடியாது, எனக்கு அந்த பெட்டை தொட்டாலே எப்படி அந்த பிரசவ வேதனை இருக்குமோ அந்த அளவுக்கு வலிக்குமா. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு எப்படி என்ன திருப்பி பார்க்க முடியும். ஆனால் திருப்பி படுமான்னு சொல்லி சொற்பனத்தில் அந்த அவர் கையால், காயப்பட்ட கையால் அதை தடவி கொடுக்கும்போது சுகம் பெற்றார். இது தரிசனத்தை பார்க்கும் பொழுது பக்கத்தில் அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அம்மா அங்கே ஒரு 3 பேர் வந்தாங்களா, அது யார்? அவங்க சொன்னாங்க, முகமது நபி வந்திருக்கலாம். இல்லைம்மா, நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு முகம், ரொம்ப பிரகாசமாக இருந்தது. அது இருக்காது, கட்டாயம் இருக்காதும்மா. அவர் கையில் காயப்பட்ட கரம் இருந்ததுமா. ஒரு நாளும் அந்த ஆஸ்பத்திரியில் வராத டாக்டர், ஆப்ரேஷனே பண்ண முடியாத சொன்ன நிலைமையில் இருந்தவர் அன்னைக்கு இவங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்லி போயிட்டார். ஆப்ரேஷத்துக்கு ஸ்ட்ரெச்சரில் போனாங்க. ஆனால் உள்ளே போகும்போது சொன்னாராம், ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஏசு தான் உண்மையான தெய்வம்னு சொல்லுவேன்னு. போகும்போது அந்த தள்ளிட்டு போனாங்க. வரும்பொழுது நடக்க முடியாத கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு அந்த அம்மா நசீமா ஆண்டவரை உலகமெங்கும் உண்மையான தேவன் என்று சாட்சி சொல்வதற்கு எடுத்து பயன்படுத்தி வருகிறார். இந்த சாட்சி ஏன் சொல்கிறேன்னா, அண்ணன் அந்த நாட்களில் டீமாக கொடுத்த வேத புத்தகத்தின் மூலமாக அநேக சாட்சிகள். தேவன் ஒரு மனிதனை எப்படி எடுத்து பயன்படுத்தினார் என்பதற்கான ஒரு சாட்சி. அவருக்கு அருமையான ஒரு அக்கா, 2 பிள்ளைகள், பேர பிள்ளைகள்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்படி கற்றுக்கிட்டதுக்கு காரணம் ஆண்டவருக்கு தாழ்மையாக இருந்து எப்படி இருக்கணும் என்பதை கற்றுக்கொண்டார். டாக்டராக இருக்கும்பொழுது சொல்வார், அவங்க சொல்கிறத அப்படியே கேட்கணும் மணி என்ற அடிக்கடி சொல்கிறது, அப்படியே கேளுங்க, ஆசீர்வாதம் அப்படிமாரு. இந்த ஊழியத்துக்கு நாங்கள் போகும்போதெல்லாம் ஜோம் பண்ணி போவார். அந்த ஆசீர்வாதத்தை அன்றைக்கி பெற்றிருக்கிறோம். ரொம்ப அன்பான அண்ணன், ரொம்ப தாழ்மை, ரொம்ப பொறுமை. ஒருவேளை இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஆட்களை நான் பார்ப்பது ரொம்ப கடினம். நான் ஒரு வார்த்தை சொன்னாலே நம்ம திருப்பி பேசுகிறோம். ஆனால் அவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க. இந்த நாளிலே நிச்சயமாக நம்ம மீண்டுமாக முகமுகமாய் பார்ப்போம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி விதைக்க போகிறோம். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்திருக்கிறார். கர்த்தர் அவர் கொடுத்த எல்லா காரியத்திலையும் உண்மையாக ஊத்தமாக இருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டு எடுத்து கொண்டிருக்கிறார். நாம் அவருக்காகவும் அவர் குடும்பத்திற்காகவும் பிள்ளைக்காகவும் ஜெபிப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அடுத்து அவருடைய மகன் டேனி.
I was searching gold in my heart. நான் என்னுடைய இருதயத்திலே தேடிக்கொண்டிருந்தேன். Gold. 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 தங்கத்தை தேடிக்கொண்டிருந்தேன். Something higher than like that. Something higher than like that. அது இப்ப உயர்வானது ஏதாவது இருக்குமா என்று தேடிக்கொண்டிருந்தேன். I never spoke much to my father என்னுடைய அப்பாவிடத்தில் நான் ஒருபோதும் அதிகம் பேசியதில்லை. because I scared to speak him. Because I scared to speak him. ஏனென்றால் நான் பேசுவதற்கு தடுமாறுவேன். Fear. இங்கே Fear. பயத்தினாலே. Because he used to hit me with sticks, broomsticks, belt, like that. அவர் எப்போவுமே அந்த பெல்ட் எடுத்து அழைக்கிறது அந்த மாதிரி காரியங்களை செய்வார். So when I became young age, நான் என்னுடைய வாலிப வயதுக்கு வந்தபோது I was scared to speak him. அவரிடத்தில் பேசுவதற்கு பயந்தேன். Today I lost a diamond. இன்றைக்கு ஒரு வைரத்தை இழந்து விட்டேன். I searched many things but I lost it. Yesterday night only I realized I lost the biggest part of thing in my life. நான் அநேக காரியங்களை தேடினேன். ஆனால் நேற்றோ என்னுடைய வாழ்க்கையிலே மிக சிறந்த பெரிய பாகத்தை நான் இழந்து விட்டேன். He was born in 1957 in a small village called Thirumanikam. பெருமாணிக்கம் என்ற சின்ன கிராமத்திலே 1957 பிறந்தார். 4 brothers and 1 sister. 4 சகோதரர்கள் ஒரு சகோதரி. He is a 4th person. இவர் 4வது பிறந்தவர். The village is a Christian village and it is more than 150 years old Christian village. அது ஒரு கிறிஸ்தவ கிராமம். 150 வயதிற்கு ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்தவ கிராமமாக இருந்தது. His father name is Vedamanikam and his mother name is ஞானம்மாள். அவருடைய தகப்பனாருடைய பெயர் வேதமாணிக்கம், தாயின் பெயர் வேலம்மாள். ஞானமணி. ஞானம்மாள். 3 of them are died, 2 of them are still living. His elder brother and one younger brother is living. அவருடைய ஒரு மூத்த சகோதரனும் ஒரு இளைய சகோதரனும் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். மற்றவர்கள் மரித்து விட்டார்கள். Around 1975 I think he came to Chennai. 1975 என்று நினைக்கிறேன் He is சென்னைக்கு வந்தார். searching for a job to work in Chennai. சென்னையிலே வேலை செய்யும்படி ஒரு வேலையை தேடி வந்தார். I think this is the second person I lost. நான் நினைக்கிறேன் நான் இழந்த 2வது நபர் இவர் என்று. First person was my mama Palanichami. முதலாவது நபர் என்னுடைய மாமா பழனிசாமி. He is more than my father. அவர் என் தகப்பனாருக்கு மேலானவர். He is also came to Chennai to work. அவரும் வேலை செய்யும்படியாக சென்னைக்கு வந்தார். At that time they usually work in the Paris corner called Kothal Chavdi. அந்த நேரத்திலே அவர்கள் பாரிஸ் கார்னரிலே கொத்தவால் சாவடி என்ற இடத்திலே அவர்கள் வேலை He செய்வார்கள். is worked as a storeman in a shop I think. ஒரு கடையிலே ஒரு சின்ன ஒரு கடையை பார்த்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். That time my mama Palanichami saw him. He is a very truthful man and a sincere man and a regularity man. என்னுடைய When மாமா in the shop while working. அந்த நேரத்திலே என்னுடைய மாமா பழனிசாமி இவரை பார்த்தார். இவர் வேலை செய்யும் பொழுது மிகவும் உண்மை உள்ளவராக எல்லாவற்றிலும் நேர்மையாக இருக்கக்கூடியவராக இருந்தார். I think more than 3 to 5 years he saw him and stayed along with him in that washerman pit. ஒரு 3-5 வருடங்கள் போல இவரை பார்த்து கொண்டிருந்தார். இவரோடு சேர்ந்து வாஷர்மேன் பட் வண்ணாரப்பேட்டை பகுதியிலே வாழ்ந்து வந்தார். So he decided to marry my mother in 1980 December 12th 1980. 1980 டிசம்பர் 12ஆம் தேதி அவர் என்னுடைய தாயார் திருமணம் My செய்தார். mother is a Hindu family. She came from Hindu background but he and my mama were both are very keen interested to Jesus Christ in that village.
என்னுடைய தாயார் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். ஆனால் என்னுடைய தாயாரும் என்னுடைய மாமாவும் அவர்களுடைய கிராமத்தில் இருக்கும் பொழுதே கிறிஸ்தவத்திலே மிகவும் விருப்பம் கொண்டவர்களாக இருந்தார்கள். Their marriage was arranged by Christians. So my father is a Christian, so marriage was arranged by the Christian family, Christian method. In that village, Hindu village, they arranged a Christian marriage. They married. என்னுடைய தகப்பனார் ஒரு கிறிஸ்தவனாக இருந்ததினாலே அந்த இந்து கிராமத்திலே என்னுடைய தாயாருக்கு ஒரு கிறிஸ்தவ முறையிலே திருமணம் செய்யும்படியாக ஏற்பாடு செய்யப்பட்டது. 1980. 1980ஆம் ஆண்டு. My mother's father, grandfather, என்னுடைய yes, listened to the Dr. Daniel, late N. Daniel Ayya message. என்னுடைய தாயாருடைய அப்பா என்னுடைய தாத்தா தானியேல் ஐயா அவர்களுடைய செய்தியை கேட்டிருக்கிறார்கள். He was very impressed. He is a Hindu man only, but he has very impressed with that message. அவர் ஒரு In Madurai, I think so. அவர் ஒரு இந்து மனிதர் தான். ஆனால் தானியேல் ஐயா அவர்களுடைய செய்தியை கேட்டு அவர் ஈர்க்கப்பட்டார் மதுரையில் என்று நினைக்கிறேன். I was born after 4 years to my mother. நான் 4 ஆண்டுகளுக்கு பிற்பாடு என்னுடைய தாயாருக்கு She had very difficult situations in the family because she doesn't have a baby. Others used to speak like that. அவர்களுக்கு முதலாவது குழந்தை இல்லாததினாலே குடும்பத்திலே அதிக கஷ்டம் இருந்தது. அவர்களுக்கு குழந்தை இல்லை என்று மற்றவர்கள் பேசி வந்தார்கள். My mother asked Jesus Christ, Jesus, why this is happening to me? I want a baby. She prayed a lot in that village. என்னுடைய தாயார் அந்த கிராமத்திலே அதிகமாக ஜெபித்தார்கள். இயேசுவே, ஏன் எனக்கு இப்படி இருக்கிறது? எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று. After that she conceived. அதன் I born in January 1st, 1985. அதன் பிற்பாடு அவர்கள் கர்ப்பமானார்கள். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 1985ஆம் ஆண்டு நான் பிறந்தேன். In that Christian village there is one teacher and one headmaster. Both are husband and wife. They worked in that school, that village school. அந்த கிறிஸ்தவ கிராமத்து பள்ளியிலே ஒரு ஆசிரியையும் ஒரு தலைமை ஆசிரியரும் கணவன் மனைவியாக இருந்தவர்கள் அங்கு வேலை செய்து வந்தார்கள். They are very faithful to Jesus Christ. The teacher was taught very much about Christ to my mother. Always they used to go and pray. They do that regular work in the faith. அவர்கள் மிகவும் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவராகிய இயேசுவுக்கு இருந்தார்கள். என்னுடைய தாயாருக்கு அதிகமாக அவர்கள் ஆண்டவரை குறித்து கற்றுக் கொடுத்து விசுவாசத்திலே காரியங்களை செய்ய சொல்லிக் கொடுத்தார்கள். I was born and I was very lean, so my mother took to asking some suggestions to the teacher. நான் பிறந்த பொழுது மிகவும் நான் மெலிந்தவனாக இருந்தேன். ஆகவே அந்த ஆசிரியரிடத்திலே சில ஆலோசனை கேட்கும்படியாக என்னுடைய தாயார் என்னை எடுத்து சென்றார்கள். And she told, you go to Chennai, see Dr. Jaising Ayya, Amma, and you stay there. You many people are there. They will guide you. They help you. Like that they told that. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சென்னைக்கு போங்கள், அங்கே டாக்டர் ஜெய்சிங் ஐயா இருக்கிறார்கள், அவர்கள் அம்மா இருக்கிறார்கள், நீங்கள் போய் பாருங்கள், அநேகருக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்று சொன்னார்கள். So when I was only 3 months old, she came to Chennai along with her husband. While Dr. Amma is there, and they told that we are coming from this village. We don't know what to do hereafter. They told like that. எனக்கு 3 மாதம் தான் ஆகி இருந்தது. அப்பொழுது அவர்கள் சென்னைக்கு வந்து விட்டார்கள். இங்கே வந்த பொழுது வாங்க டாக்டர் அம்மா இருந்தார்கள். அவர்களிடத்தில் சென்று நாங்கள் வந்திருக்கிறோம், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்னார்கள். Then later she stayed here because Dr. Amma told you come regularly, you stay here, whatever you do. She helped a lot. அவர்கள் அங்கே இருக்கும்படியாக டாக்டர் அம்மா சொன்னார்கள். எப்பொழுதெல்லாம் வேணுமோ அப்பொழுதெல்லாம் வா என்று சொன்னார்கள். அங்கே இருந்து அநேக காரியங்களை செய்தார்கள். And the teacher told that you ask some suggestion to the elder people. அந்த ஆசிரியை சொன்னார்கள், அங்கே இருந்த மூத்தவர்களிடத்திலே சில ஆலோசனை கேளுங்கள் என்று. Likewise many
elder people like Jean Raj uncle. அதே வண்ணமாக அநேக மூப்பர்கள் ஜீன்ராஜ் அங்கிள் போன்றவர்கள். My mother used to go and work in Jean Raj uncle home beside along with their Rajguru uncle home. என்னுடைய தாயார் ஜீன்ராஜ் அங்கிள் வீட்டில் போய் வேலை செய்வார்கள். அதோடு ராஜகுரு அங்கிள் வீட்டிலும் போய் வேலை செய்வார்கள். From there they whole day I also along to go along with them, stay there one day. I stay one day from morning to evening. We used to walk from my home to Kannadasan Nagar daily. நானும் கூட அவர்களோடு போவேன். காலையிலிருந்து சாயங்காலம் வரை நான் அங்கே இருப்பேன். தினமும் நாங்கள் கண்ணதாசன் நகருக்கு நாங்கள் நடந்து செல்வோம் இங்கிருந்து. Every Friday after a long time, after Friday evening, myself and my sister used to come from home to come and stay here in the evening. வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில் நானும் என்னுடைய சகோதரியும் இங்கே ராயபுரத்தில் வந்து தங்கும்படியாக வருவோம். Friday evening you come, we come here and stay. Friday night, Saturday night, Sunday night morning we used to go to the home. வெள்ளிக்கிழமை மாலையிலே நாங்கள் வருவோம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இங்கே தங்கிவிட்டு திங்கட்கிழமை காலையில் வீட்டிற்கு போவோம். While we stay here, we used to small work. Whenever Uncle Jason uncle used to tell to do this, and Jayanth uncle and Rita auntie used to tell some work we will do here, and here and there we will live only here. நாங்கள் இங்கே இருக்கும் பொழுது டாக்டர் அங்கிள் சில வேலைகளை செய்யும்படி சொல்லுவார்கள், ஜெயந்த் அங்கிள் சொல்லுவார்கள், ரீட்டா ஆண்டி சொல்லுவார்கள். அதெல்லாம் நாங்கள் செய்துவிட்டு இங்கே இருந்து விடுவோம். Yes, my father not to come church early times, starting time. ஆரம்பத்திலே என்னுடைய தகப்பனார் ஆலயத்திற்கு இங்கே வரமாட்டார். He used to go to Dr. DGS Dinagaran. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய கூட்டத்திற்கு போவார். He is a regular person. He used to send money to that Dr. DGS Dinagaran. அங்கே அவர் ஒழுங்காக சென்று கொண்டிருந்தார். டாக்டர் டிஜிஎஸ் தினகரனுக்கு அவர் அவ்வப்பொழுது பணம் உதவி கூட அனுப்புவார். Every time he used to, every month he did not have money, but he will send money 1 rupees or 5 rupees. I saw that receipt. Still he is having 1 rupee. If he sent in first, another 10 days he has to send 5 rupees. அவருக்கு பணமே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் கூட மாத ஆரம்பத்திலே 1 ரூபாய் அனுப்புவார். அப்புறம் ஒரு 10 நாளை கழிச்சு இன்னொரு 5 ரூபாய் அனுப்புவார். 1 ரூபாய் 5 ரூபாயாவது அனுப்பி கொண்டிருப்பார். Likewise he started his Christianity. அப்படியாக அவர் கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆரம்பித்தார். He listened more songs, DGS Dinagaran songs in those days. டிஜிஎஸ் தினகரனுடைய பாடல்களை அதிகம் பாடுவார். He is also sing. Always he is, whenever we wake early morning 3 o'clock 4 o'clock he used to sing a songs loudly. அவர் காலையில் 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்தால் கூட தினகரன் பாடல்களை அவர் சத்தமாக பாடுவார். After long back he used to write the Bible in the long size paper. Whenever we saw in the church he used to sit and write the Bible. Whole Bible is started written. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேதாகமத்தை ஒரு நீண்ட பேப்பரில் எடுத்து எழுத ஆரம்பித்தார். முழு வேதாகமத்தை எழுத ஆரம்பித்தார். Later Solomon and Bala uncle, he used to go under him. பிற்பாடு சாலமோன் பாலா அங்கிள் இவர்கள் எல்லாம் அவர்களுக்கு கீழாக இவர் இருப்பார். He also go to everywhere, wherever they are going to the Bible ministry, tracts ministry, he used to go. அவர்கள் எங்கே எல்லாம் வேதாகம ஊழியத்திற்கு போனாலும் கைப்பிரதி கொடுக்கும் ஊழியத்திற்கு போனாலும் இவர் கூட போவார். He is always very keen to pray, read the Bible. Whenever he is travel, wherever he want to travel, he will take Bible always along with snacks. அவர் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் பிரயாணம் பண்ண வேண்டி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவரோடு வேதாகமத்தையும் கொஞ்சம் தின்பண்டங்களையும் எடுத்து செல்வார். எப்பொழுதுமே அந்த வேதாகமத்தை எடுத்து செல்வதில் ரொம்ப தீவிரமாக இருப்பார். One day Sunday, ஒரு ஞாயிற்றுக்கிழமை, while doing the Bible ministry in Stanley, வேதாகம ஊழியத்தை ஸ்டான்லி மருத்துவமனையில் செய்து கொண்டிருந்த போது they used to go to by lift in that hospital. அந்த மருத்துவமனையிலே லிஃப்ட் மூலமாக அவர்கள் மேலே செல்வார்கள். In those days it's a old and lift. It's like a
open door. We have to open the door, we have to close the door. So two doors will be there. One is outside, one is inside. அந்த நாட்களிலே அது மிக பழைய லிஃப்டாக இருந்தது. 2 கதவுகள் இருக்கும். அதை நாமே கை வைத்து திறந்து உள்ளே போக வேண்டியதாக இருக்கும். While he was closing the outside the door, inside the door was closed. His hand was stuck inside that lift door. அவர் உள்கதவை மூடிவிட்டார். வெளிக்கதவை மூடிக்கொண்டிருந்த பொழுது அவருடைய கையானது அந்த கேட்டில் மாட்டிக்கொண்டது. Suddenly he shouted, "Jesus, save me." திடீரென்று கத்தினார், இயேசுவே என்னை காப்பாற்றும். Suddenly the lift was stopped. Usually the lift will never stop like that. சாதாரணமாக அந்த லிஃப்ட் அப்படிதான் நிற்காது, ஆனால் உடனடியாக நின்று விட்டது. Suddenly he tied up with that lungi and tied his hands and came to directly come to see the Dr. Jaising uncle. அவர் லுங்கியை வைத்து அந்த கையை அப்படியே கட்டி கொண்டு டாக்டர் ஜெய்சிங் அங்கிளை பார்க்கும்படி அங்கிருந்து நேரா வந்து விட்டார். Because they will police will ask how it is happened. They put some case like that. They told like that. அங்கே மருத்துவமனையிலே இது எப்படி நடந்தது, இதுக்காக வழக்கு பதிவோம் என்றெல்லாம் சொல்லி விடுவார்கள். அதனால் அங்கிருந்து வந்து விட்டார். Then later Dr. Uncle sees nothing. He put some medicine and he stayed here only. பிற்பாடு அங்கிள் சில மருந்துகள் அவருக்கு போட்டு சிகிச்சை கொடுத்தார்கள். இங்கே தான் சில நாள் தங்கியிருந்தார். So he always he is a very humble man. Always he is respect everybody. He will not look small boy or big. He always used to give respect to everybody. எப்பொழுதுமே அவர் தாழ்மையானவராக இருந்தார். சிறுவன் பெரியவன் என்றெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாரையும் மதிப்பார். We used to go to Stewartpuram from here always. Stewartpuram retreat. இங்கிருந்து எப்பொழுதுமே ஸ்டூவர்ட் ரிட்ரீட்டுக்கு போவார். He used to take big bags to put a tent in Stewartpuram. ஸ்டூவர்ட்புரத்திலே கூடாரம் போடும்படி பெரிய பையில் எடுத்து செல்வார். Actually he is not able to do that, but he will do for people who come from here, Raipuram to Stewartpuram. அவராலே அதை செய்ய முடியவில்லை. ஆனாலும் இங்கே ராயபுரத்திலிருந்து ஸ்டூவர்ட்புரம் வருகிற மக்களுக்காக அதை செய்வார். When we were a child, he used to go every year without fail. 10 days we will stay there. அவர் 10 நாட்கள் அங்கே போய் தங்கி விடுவார். We will go along with them. நாங்களும் அவரோடு போவோம். We will stay with the tent. We have a special tent in one. Nobody will put tent in Stewartpuram, but my father will put a tent in Stewartpuram. அங்கே யாரும் ஸ்டூவர்ட்புரத்தில் கூடாரம்லாம் போட மாட்டார்கள். ஆனால் நாங்கள் ஸ்பெஷல் டென்ட் போட்டிருப்போம். என் தகப்பனார் அங்கே கூடாரம் போட்டு வைப்பார். Because he used to had a good rapport with the leaders. அங்கே இருந்த தலைவர்களோடு நல்ல பழக்கம் கொண்டிருந்தார். Everybody used to help us. எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்வார்கள். Through that money, he has to pay the fees for us, for me. அந்த பணத்தை கொண்டு எனக்கு அவர் ஃபீஸ் கட்டுவார். Many people are helped me, and today I am standing here means many people supported me through my life. அநேகர் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நான் இங்கே நிற்கிறேன் என்றால் என் வாழ்நாள் முழுவதும் அநேகர் என்னை ஆதரித்திருக்கிறார்கள். Because of my father's truthness and faithfulness, today I am standing here. என்னுடைய தகப்பனாருடைய உண்மைத்தன்மை நிமித்தமாக நான் இங்கே இன்றைக்கு நிற்கிறேன். I think he has run a good life with faith. அவர் விசுவாசத்தோடு நல்ல ஒரு ஜீவியத்தை ஓடினார். Many people came to Christ. அநேக மக்கள் கிறிஸ்துவுக்குள் வந்தார்கள். Wherever he used to travel, he used to give a small tracts, Bible. அவர் எங்கே எல்லாம் பிரயாணம் பண்ணினாலும் கைப்பிரதி கொடுப்பார், வேதாகமத்தை கொடுப்பார். Please pray for my family and my mother. தயவுசெய்து என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய தாயாருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். And my children's, we have to be good in my life. என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். Also many people prayed for my health also. என்னுடைய ஆரோக்கியத்திற்காக அநேகர் ஜெபித்திருக்கிறார்கள். Pray for me. தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். Thank you. நன்றி. அன்பானவர்களே, அடுத்ததாக வேத வசனம், இந்த நாளில் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13லிருந்து 18 வரை வாசிக்க கேட்போம். சிறிய தமிழ் வேதாகமம் வைத்திருப்பவர்களுக்கு புதிய ஏற்பாட்டில் 281வது பக்கத்தில் இருக்கிறது. சகோதரி சில்வியா வந்து வாசிப்பார்கள்.
1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 18. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடிருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடிருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொரே தேற்றுங்கள். அன்பனவர்களே, இந்த பாட்டு ஷீட்டில் கடைசி பக்கத்தில் சகோதரன் அவருடைய சாட்சி சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அதை இப்பொழுது சகோதரன் படிப்பார்கள். திரு ஆரோன்ராஜ் அவர்கள் 1957ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்தில் திருமாணிக்கம் என்ற கிராமத்தில் வேதமாணிக்கம், ஞானமணி என்ற ஆகியோருக்கு 4வது மகனாக ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டார். இவருக்கு 4 சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரி. 1985ஆம் ஆண்டு டாக்டர் ஜெய்சிங் ஐயாவை பார்ப்பதற்காக சென்னைக்கு குடும்பமாக வந்தார். ஐயா மற்றும் அம்மாவின் வழி நடத்துதலின்படி ராயபுரம் ஆலயத்தில் தவறாமல் செல்ல ஆரம்பித்தார். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்திலே தங்கி ஆலய பணிகளை செய்வார். ஆரம்ப நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சாலமன் ஐயா போன்ற மூத்த ஊழியர்களுடன் இணைந்து ஸ்டான்லி, ஜிஹெச் போன்ற மருத்துவமனைகளுக்கு சென்று கைப்பிரதிகளை கொடுப்பார். பிற்பாடு கிதியோன் ஊழியத்துடன் இணைந்து புதிய ஏற்பாடு வேத புத்தகத்தை வழங்கி வந்தார். விசுவாசிகளுடன் இணைந்து கிராம ஊழியத்தை வாஞ்சையோடு செய்தார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கைப்பிரதிகளை வழங்குவார். தவறாமல் எல்லா ஆலய கூடுகைகளிலும் கலந்து கொள்வார். பியூலா காடலில் நடைபெறும் வருடாந்திர ரிட்ரீட் கூட்டங்களிலும் சமையலறையில் உதவி செய்வார். ஆத்மாக்களை குறித்த மிகுந்த கரிசனை உள்ளவர். அவருடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிக்கவும் ஊழியம் செய்யவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது இந்த பாட்டு ஷீட்டில் இருக்கக்கூடிய 3வது பாடல் 2 சரணங்கள், முதல் 2 சரணங்களை பாடுவோம். அதைத் தொடர்ந்து நாம் தேவனுடைய செய்தியை கேட்போம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்திய மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்திய மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். பரிசுத்த கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், பரிசுத்த கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன்,
ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Once again, we thank you for the life of our dear brother Aaron. மறுபடியுமாக எங்கள் அன்பான சகோதரன் ஏரோன் அவருடைய ஜீவியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். We thank you for bringing him into your light உம்முடைய வெளிச்சத்திற்குள்ளாக நீர் அவரை கொண்டு வந்ததற்காக நன்றி. after being a nominal Christian for many years. அநேக ஆண்டுகள் ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இருந்த பிற்பாடு Thank you for the partnership of Esther and the family that they have got. அவர்கள் பெற்றுக்கொண்ட எஸ்தர் மற்ற குடும்பத்தின் துணைவிற்காக நன்றி. And through them, so many of their relatives in Kannagi Nagar have come into your light. அவர்கள் மூலமாக அவர்கள் உறவினர்கள் அநேகர் கண்ணகி நகரிலே உம்முடைய மந்தைக்குள் வந்திருக்கிறார்கள். At this time, we want to be comforted through your word, Lord. ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் தேற்றப்பட Your வேண்டும். Holy Spirit, who is a divine comforter, may comfort the grieving family and all of us. தெய்வீக ஆறுதல் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் குடும்பத்தாரை இந்த நேரத்திலே தேற்றட்டும். We thank you that a Christian can never die. A true child of God can never die. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை ஒருபோதும் மரிக்க முடியாது. அதற்காக நன்றி. Death is only temporary, like a sleep. மரணம் என்பது ஒரு விதையைப் போல He has தற்காலிகமானது. awakened into the presence of his Lord whom he loved and served. அவர் நேசித்து ஊழியம் செய்த அவருடைய ஆண்டவரின் சமூகத்துக்கு This எடுத்துக்கொள்ளப்பட்டார். morning we pray that you will give us this hope to every one of us. இந்த காலையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நம்பிக்கையை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். If we are not prepared to die in hope, we are not fit or ready to live. நாங்கள் மரிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை என்றால் நாங்கள் ஜீவிப்பதற்கே தகுதி அல்ல. So let us get some truths from the word of God that will help us to face crisis like this. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நாங்கள் பார்க்கட்டும். Because none of us are immune to death. ஏனென்றால் நாங்கள் யாருமே மரிக்க மாட்டோம் என்று சொல்ல But முடியாது. we thank you that you conquered death. நீர் மரணத்தை ஜெயித்தீர். அதற்காக You நன்றி. conquered sin, you conquered Satan, and you rose victorious, triumphing over sin and death. நீர் பாவத்தை ஜெயித்தீர், சாத்தானை ஜெயித்தீர், வெற்றியுள்ளவராக சாத்தானையும் பாவத்தையும் ஜெயித்து எழுந்தீர். Speak to us through your living word. உம்முடைய ஜீவ வார்த்தையின் மூலமாக எங்களோடு I பேசு. ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் நான் கேட்கிறேன். Amen. Amen. So it was very sad and shocking to hear that our dear brother Aaron went to be with the Lord. நம்முடைய அன்பான சகோதரன் ஆரோன் ஆண்டவரோடு போய்விட்டார் என்று கேட்பதற்கு மிகவும் அதிர்ச்சியான ஒன்றாக, துக்கமான ஒன்றாக இருக்கிறது. Just 2 days ago we had a funeral Monday, which of course I couldn't be there for the funeral because of the clinic. 2 நாட்களுக்கு முன்பாக திங்கட்கிழமை இங்கே ஒரு அடக்க ஆராதனை கொண்டிருந்தோம். அன்றைக்கு மருத்துவமனை செல்ல வேண்டியதுனால நான் இருக்க முடியவில்லை. Though I could visit their home and share some words of comfort. அவர்களுடைய வீட்டிற்கு சென்று கொஞ்சம் ஆறுதலான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. So our dear brother was a beloved brother in the Lord. எங்களுடைய அன்பான சகோதரன் கர்த்தருக்குள் அன்பானவர். This Roypuram center was like his second home. ராயபுரம் கேந்திரம் அவருடைய 2ஆம் வீடு போன்றது. So whatever business he had, he used to travel here and there, and he would finally land up here in Roypuram. அவருக்கு என்ன வேலை இருந்தாலும் இங்கும் அங்குமாக பிரயாணம் பண்ணுவார். கடைசியிலே இங்கே ராயபுரத்திலே வந்து இறங்குவார். We used to give a nickname. I think in my phone book earlier I used to record as Koni Aaron. I think his business was selling old Konis. So to differentiate it from driver Aaron and engineer Aaron, so to identify him, Koni Aaron. அவருடைய வியாபாரம் செய்வது பழைய கோணிகளை வியாபாரம் செய்வதாக இருந்தது. ஆகவே மற்ற ஆரோன்கள், டிரைவர் ஆரோன், இன்னும் மற்ற இன்ஜினியர் ஆரோன்லாம் இருக்கிறார்கள். அவர்களிருந்து இவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருக்கு புனை பெயர் வைத்து கோணி ஆரோன் என்று தான் ஃபோனிலே As time went on, I changed that Koni Aaron to vegetable Aaron.
காலம் கடந்து சென்ற பிற்பாடு கோனி ஆரோனிலிருந்து மாற்றி காய்கறி ஆரோன் என்று மாற்றிக்கொண்டேன். Because I think he used to go to Kotwal Chavdi, and also in the retreat or Beulah Garden retreat kitchens, you used to help in the vegetables and other items. கொத்தவால் சாவடிக்கு அவர் வியாபாரத்திற்கு போவதொன்று என்று யோசிக்கிறேன். இன்னும் ரிட்ரீட்டில் பியூலா கார்டன் கூட இந்த காய்கறிகள் வந்து அதில் உதவி செய்யும்படியாக அவர் He இருந்தார். had various difficulties, sickness, and even this accident that Danny mentioned in the lift. அவர் பலவிதமான கஷ்டங்களை கொண்டிருந்தார், சுகவீனங்களை கொண்டிருந்தார். டேனி சொல்லியபடி அந்த லிஃப்டில் ஏற்பட்ட விபத்து கூட. He had a non-healing ulcer in the foot. அவருடைய காலிலே சுகமாக முடியாதபடி அந்த வலி இருந்தது. So though he was asked to rest, he could not stay at home, and he would suddenly take his bike or scooter and go off. He will come here and go to many places. அவரை வீட்டிலே ரெஸ்ட் எடுக்கும்படி சொன்னால் கூட அவரால் இருக்க முடியாது. திடீரென்று அவருடைய அந்த ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு எங்கேயும் அங்கும் போவார், இங்கே வருவார். Anyway, you couldn't keep him tied down. அவரை நம்மாலே ஒரு இடத்துல வைக்க முடியவில்லை. We praise God that God used him and he was ready to take part in God's work. தேவன் அவரை பயன்படுத்தினார். தேவனுடைய ஊழியத்திலே பங்கு பெற ஆயத்தமாக இருந்தார். தேவனை துதிப்போம். At this time when we have this mortal remains of our dear brother Aaron, நம்முடைய அன்பான சகோதரன் ஆரோன் அவர்களுடைய இந்த சடலத்தை நாம் இங்கே கொண்டிருக்கிற நேரத்தில் we need to consider what the Bible teaches us about death. மரணத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்க வேண்டும். I have got just a few points. Very briefly, I will mention a few things. சுருக்கமாக சில காரியங்களை நான் சொல்லுவேன். First of all, Bible, the death was not in God's plan. முதலாவது, மரணம் என்பது தேவனுடைய திட்டத்தில் இல்லை. Death came into this world because of man's sin and disobedience. மனிதனுடைய பாவம் கீழ்ப்படியாமையினாலே மரணம் இந்த பூமிக்கு வந்தது. So in the Garden of Eden, Adam and Eve fell or sinned, and the curse of God came upon the whole world. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே விழுந்தார்கள். முழு உலகத்தின் மேலும் சாபம் வந்தது. So the early days people used to live 800 years, 900 years, Methuselah 969 years, but slowly the death worked, the lifespan became shorter and shorter. ஆதி நாட்களிலே மக்கள் 800 ஆண்டு 900 ஆண்டு என்றெல்லாம் ஜீவித்து வந்தார்கள். மெத்துசலா 966 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆனால் கொஞ்சம் போக போக நாட்கள் குறைந்து மரணம் ஏற்படும் நாள் குறுகிவிட்டது. But because of this problem where man had no solution, Jesus had to come into this world as a lamb of God to take away our sin. மனிதன் தீர்வே இல்லாத இந்த பிரச்சனையை கொண்டு இருந்ததினாலே இயேசு இந்த பூமிக்கு நம்முடைய பாவத்தை எடுத்து போடும் தேவ ஆட்டுக்குட்டியாக வர வேண்டி இருந்தது. St. Paul told the Corinthian Christians, the last enemy that shall be conquered is death. பரிசுத்த பவுல் கொரிந்து கிறிஸ்தவர்களுக்கு சொன்னார், ஜெயிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம். So death, no doubt, is an enemy. Everybody hates death. மரணம் என்பது ஒரு சத்துரு தான். எல்லாருமே மரணத்தை வெறுக்கிறார்கள். So even for a Christian, we should not seek death. Sometimes it is unavoidable, but that is okay. கிறிஸ்தவர்கள் கூட மரணத்தை நாம் தேடக்கூடாது. சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் போகும், அது பரவாயில்லை. Committing suicide is sin and rebellion against God. தற்கொலை செய்து கொள்வது பாவமும் தேவனுக்கு எதிரான முரட்டாட்டமாக இருக்கிறது. So we don't say, oh, I want to die earlier than God's plan. தேவனுடைய திட்டத்திற்கு முன்பாகவே நான் மரிக்கப் போகிறேன் என்று சொல்லக்கூடாது. No, death is an enemy. மரணம் ஒரு சத்துரு. We should live as long as God gives us life, breath and health. We need to serve God. தேவன் நமக்கு ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் சுவாசத்தையும் கொடுக்கும் வரைக்கும் நாம் ஜீவித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Death was never in God's original plan. மரணம் தேவனுடைய ஆதி திட்டத்திலே ஒருபோதும் இல்லை. But even in death, as children of God, we have hope. ஆனால் மரணத்தில் கூட தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு நம்பிக்கை உண்டு. In the portion of scripture that we read, St. Paul is telling these Thessalonian Christians. நாம் வாசித்த பாகத்திலே தெசலோனிய கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த பவுல் சொல்கிறார். 13th verse. 13. But I would not have you ignorant, brethren, concerning them which are asleep, that you sorrow not, even as others which have no hope.
அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. So when we come to the Bible, there's a beautiful word, sleep. வேதத்தை பொறுத்தமட்டிலே நித்திரை என்ற ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. A word for death is sleep. மரணம் என்பதற்குரிய வார்த்தை நித்திரை. Now, laboring for a laboring man, sleep is something very sweet. ஒரு உழைக்கிற ஒரு மனிதனுக்கு நித்திரை மிகவும் இனிமையான ஒன்று. We get refreshed, we get renewed in our body and get up fresh in the morning. நாம் நம்முடைய சரீரத்திலே புதுப்பிக்கப்பட்டவர்களாக அதிகாலையிலே நாம் புத்துணர்வோடு So எழுந்திருக்கிறோம். when we sleep with the hope that next morning we will get up and get ready for work. நாம் உறங்கும் பொழுது அடுத்த நாள் காலையிலே வேலைக்கு ஆயத்தமாவோம் என்ற நம்பிக்கையோடு So உறங்குகிறோம். St. Paul is saying that death for a child of God is a sleep. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மரணம் என்பது It is நித்திரை. a temporary time of rest. இது தற்காலிகமாக இளைப்பாறும் You நேரம். will wake up in another world. இன்னொரு உலகத்திலே விழித்துக் கொள்வீர்கள். 14th verse says, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, for if we believe that Jesus died and rose again, even so them also which sleep in Jesus will God bring with him. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். Now actually in this book, St. Paul is assuring the Thessalonian Christians இந்த புத்தகத்திலே பரிசுத்த பவுல் தெசலோனிய கிறிஸ்தவர்களுக்கு நிச்சயத்தை தருகிறார் about the second coming of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து. Because the early Christians believed that Jesus is going to come again even during their lifetime. ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசு அவருடைய ஜீவிய காலத்திலே மறுபடியும் வரப்போகிறார் என்று நம்பினார்கள். But when there was death occurring amongst Christians, ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே மரணம் ஏற்பட்ட போது, and these Thessalonian believers, when people were dying in their families, they were wondering, oh, is there no hope for them who have died before Jesus came again? தெசலோனிய விசுவாசிகள் அவர்களுடைய வீடுகளிலே மக்கள் மரித்த பொழுது, ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் நம்பிக்கை இல்லையோ என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு So கொண்டிருந்தார்கள். St. Paul assured them, don't worry about those who have slept in the Lord. Those who have gone from our sight, they are still safe in God's hands. பரிசுத்த பவுல் அவர்களுக்கு இந்த நிச்சயத்தை சொன்னார். அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக போனவர்கள், நித்திரை அடைந்தவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், அவர்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறார்கள். So don't sorrow after them like the heathen, people who do not have hope. They cry, they make such a hue and lot of noise, and they cry as if they have no hope. நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்பிக்கையே இல்லாத விதத்திலே அவர்கள் கூக்குரலிட்டு அவர்கள் புலம்பித்து அழுகிறார்கள். அதை போல நீங்கள் அழ வேண்டாம் என்கிறார். Bible says வேதம் சொல்லுகிறது, there is some sorrow even in death of a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளையின் மரணத்திலும் கொஞ்சம் துக்கம் இருக்கத்தான் செய்யும். Death is something very difficult to take. மரணம் என்பது எடுத்துக்கொள்வதற்கு மிகவும் கஷ்டமான ஒன்று. St. Paul in 1 Corinthians 15, he said there is a sting in death. பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 15 சொல்கிறார், மரணத்திலே ஒரு கொடுக்கு உண்டு. The sting of sin is death. அந்த பாவத்தின் கொடுக்கு மரணம். Oh death, where is your sting? மரணமே உன் கூர் எங்கே? But Jesus has removed that sting. இயேசு அந்த கூரை ஒடித்தார். Now death is something difficult. மரணம் என்பது கஷ்டமான ஒன்று. Jesus was present in the home or the place where Mary and Martha lost a very dear brother Lazarus. மரியாளும் மார்த்தாளும் அன்பான சகோதரன் லாசருவை இழந்து நின்றார்களே, அந்த இடத்திலே இயேசு இருந்தார். And Jesus told his disciples, our friend Lazarus sleepeth. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், நம்முடைய நண்பன் லாசரு நித்திரையாய் இருக்கிறான். So the disciples thought, if he is sleeping, why bother about him? He'll get up. சீஷர்கள் சொன்னார்கள், நித்திரையாகத்தானே இருக்கிறான், ஏன் அவரை குறித்து கவலைப்பட வேண்டும், எழுந்திருப்பான் என்றார்கள். But then Jesus told them very clearly, he has died. பிற்பாடு இயேசு மிக தெளிவாக சொன்னார், அவர் மரித்து விட்டான். It was a time of great sorrow for Martha, Mary, and all the relatives, the Jews, the family members. மார்த்தாளுக்கு, மரியாளுக்கு, உறவினர்களுக்கு, யூதர்கள், குடும்பத்தினர் எல்லாருக்குமே மிகப்பெரிய துக்கமான நேரம் அது. And Jesus came.
He did not make fun of them. Why are you weeping and this and that? இயேசு வந்தார், அவர்களை அவர் கேலி எல்லாம் செய்யவில்லை, ஏன் அழுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்கவில்லை. He looked at their sorrow அவர்கள் துக்கத்தை பார்த்தார், and he identified himself even in their grief and sorrow. அவர்களுடைய அந்த துக்கத்தில் தன்னையும் அவர் அடையாளப்படுத்திக் கொண்டார். And Bible says in John's Gospel 11th chapter 35th verse. யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. We'll read the previous verse also. முந்தின வசனத்தை வாசிக்கலாம். Okay, 33rd onwards. When Jesus therefore saw her weeping and the Jews also weeping, which came with her, he groaned in the spirit and was troubled, and said, Where have ye laid him? They said unto him, Lord, come and see. 35th verse. Jesus wept. 33 அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். So, there is a place for sorrow at the time, and sorrow and mourning at the time when we lose a beloved one from amongst us. நம் மத்தியிலிருந்து அன்பானவரை நாம் இழக்கும் பொழுது அது நாம் துக்கப்படும்படியாக கஷ்டப்படும்படியான ஒரு நேரமாக இருக்கிறது. But at that same time, it is not a grief and sorrow as if we will never meet them again. அதே நேரத்திலே நாம் அவர்களை மறுபடியும் சந்திக்கவே மாட்டோம் என்றதை போன்ற துக்கம் அல்ல. Supposing some son or a daughter from your family, he has to go for work to some place, America. Now America with the H1B visa problem, people are afraid. உங்களுடைய வீட்டிலே ஒருவேளை ஏதோ மகனோ மகளோ வேலைக்காக தூர இடத்திற்கு போக வேண்டும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்று வைத்துக்கொள்ளலாம். இந்த நாட்களிலே அமெரிக்காவிலே விசா பிரச்சனைகள் இருக்கிறது. But in spite of all that, if some company says, yes, we need you, please come and work here. ஆனால் இவைகளின் மத்தியிலும் ஏதாவது ஒரு நிறுவனம் எங்களுக்கு நீங்கள் இங்கே வேலை செய்யும்படி தேவையாக இருக்கிறது, But you வந்து can வேலை never செய்யுங்கள் go என்றார். back. Don't go back. In the 1 year, you have solidly you have to work here. நீங்கள் முழுவதுமாக ஓராண்டு இங்கே இருந்து வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் What will you do? Will you cry, oh, I am losing my son, I won't see him for 1 year? நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்னுடைய மகனை நான் இழக்கிறேனே, ஒரு வருஷம் பார்க்க மாட்டேனே என்று சொல்வீர்களோ? No, there will be a grief, sorrow. He won't be with us for a period of time, but after that he will come again. ஆனால் அவன் நம்மோடு சில காலம் இருக்க மாட்டான் என்ற கொஞ்சம் துக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதன் பிற்பாடு அவன் திரும்பி Saint வருவான். Paul tells them, yes, it is okay to sorrow and grieve for a loved one who has gone from amongst us. பரிசுத்த பவுல் சொல்கிறார், நம் மத்தியிலிருந்து பிரிந்து போன ஒரு அன்பானவனுக்காக துக்கம் கஷ்டம் கொள்ளுவது நல்லதுதான். But don't grieve as if you have no hope. ஆனால் நம்பிக்கையே இல்லாதவர்களைப் போல துக்கப்படாதீர்கள். When David lost that baby born to Bathsheba, பத்சேபாளுக்கு பிறந்த குழந்தையை தாவீது இழந்து போனான். David's servants were afraid that if we tell, already David was fasting, was not eating when the baby was sick. குழந்தை சுகவீனமாக இருந்த பொழுது ஏற்கனவே தாவீது உபவாசம் செய்து கொண்டு சாப்பிடாமல் இருந்தார். And when the baby died, they would say, oh, how can we tell David? If we say that the baby died, something will happen to him. குழந்தை மரித்துவிட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், எப்படி நாம் இதை போய் சொல்லுவது, சொன்னால் அவருக்கு ஏதாவது நேரிடுமே என்று யோசித்தார்கள். No, David's reaction was completely different from what they expected. The baby said, now since the baby is dead, there's no use of weeping. He washed and said, I'm going to have food because one day I will be seeing this baby in the presence of God. ஆனால் குழந்தை மரித்தது என்று தாவீது அறிந்த பொழுது அவருடைய பிரதிகிரியை முற்றிலும் வித்தியாசமாக இவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக இருந்தது. அவர் எழுந்து ஸ்நானம் செய்து அந்த ஆகாரத்தை கேட்டு வாங்கி சாப்பிட்டார். நான் ஒரு நாள் அந்த குழந்தையை போய் சந்திப்பேன், இனி இங்கே பார்க்க முடியாது என்று சொன்னார். So what I said, first of all, death was never in God's plan. நான் சொன்னேன், முதலாவது மரணம் ஒருபோதும் தேவ திட்டத்தில் இல்லை. But secondly, even in death of a child of God, there is hope. We can die with hope. We can hope for a loved one who has gone home to Jesus. தேவனுடைய பிள்ளைக்கு மரணம் வந்தாலும் நாம் நம்பிக்கை கொள்ளலாம், நம்பிக்கையோடு அவர் மரிக்கலாம், ஆண்டவராகிய இயேசுவோடு இருப்போம் என்ற நம்பிக்கை உண்டு. The most important thing, whether he has slept in Jesus or slept in the lap of sin.
மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள் மரித்தானா இல்லை என்றால் பாவத்தில் மரித்தாரா என்பது அவசியமாக அறிய We வேண்டும். have full assurance that our dear brother has slept in Jesus. நம்முடைய அன்பான சகோதரன் கிறிஸ்துவுக்குள் மரித்தார் என்ற நிச்சயம் நமக்கு உண்டு. Third thing I said, that death is something difficult and we cannot avoid the sorrows. மூன்றாவது, மரணம் என்பது கஷ்டமான ஒன்று, அந்த துக்கத்தை நாம் தவிர்க்க முடியாது. Fourth thing to remember about death in the Bible, we are not alone. வேதத்திலே நாம் மரணத்தை குறித்து நினைவு கொள்ள வேண்டிய நான்காவது காரியம், நாம் தனிமையாக இல்லை. Now very often when you pass through ailments, sicknesses which have no cure, அநேக நேரங்களிலே சிகிச்சையே இல்லாத ஒரு விதமான சுகவீனத்தை நாம் கடந்து செல்லும் போது it may look as if there is nobody with us, nobody can understand my pain, nobody can understand my difficulties. நம்மோடு யாருமே இல்லை, என்னுடைய வலியை யாரும் விளங்க முடியாது, என் கஷ்டத்தை யாரும் விளங்க முடியாது என்று ஒருவேளை யோசிக்கலாம். But when we come to the Bible, God stands with you even in your most difficult times. ஆனால் நீங்கள் வேதத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய மிகவும் கஷ்டமான நேரத்திலும் தேவன் உங்களோடு கூட நிற்கிறார். So don't consider death is something that has come to you alone, மரணம் என்பது உங்களுக்கு மாத்திரமே வந்து விட்டதாக or in your யோசிக்காதீர்கள். family alone, இல்லை, உங்கள் குடும்பத்தில் மாத்திரமே. because there is no family amongst us who has not suffered death. நம்மிலே எந்த ஒரு குடும்பமும் மரணத்தினாலே கஷ்டப்படாத குடும்பம் இல்லை. One by one we are losing our loved ones. ஒவ்வொருவராக நமக்கு அன்பானவர்களை நாம் இழக்கிறோம். And the thing is, life is uncertain. காரியம் என்னவென்றால் வாழ்க்கை நிச்சயமில்லாதது. What is uncertain is our life is uncertain. We don't know what happens, when it happens, and when the situations will change. வாழ்க்கை நிச்சயமில்லாததாக இருக்கிறது. என்ன நேரிடும், எப்பொழுது நேரிடும், சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று நாம் அறிய மாட்டோம். Second, death is sure. இரண்டாவதாக, மரணம் என்பது நிச்சயமான ஒன்று. Nobody can say I will not die. நான் மரிக்க மாட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. It is definite, one day or other, whether early or late, you will die. நிச்சயமாக ஏதாவது ஒரு நாள், ஒன்று சீக்கிரமாக இருக்கலாம், இல்லை மெதுவாக இருக்கலாம், ஒரு நாள் மரிப்போம். Once Charles Spurgeon sent his children to the cemetery, you go and see what you can learn from there. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கல்லறைக்கு அனுப்பி, நீங்கள் போய் அங்கே என்ன கற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் என்றார். So they went and saw the various funeral. They read what was written in each of these tombstones. அந்த கல்லறையிலே வைத்திருக்கக்கூடிய கற்களிலே என்ன எழுதி இருக்கிறது என்று போய் பார்த்தார். And he asked the children, did you see anything? What did you learn in the cemetery? பிள்ளைகளை கேட்டார், நீங்கள் எதையாவது பார்த்தீர்களா, கல்லறையிலே என்ன கற்றுக்கொண்டீர்கள்? And surprisingly, the children said, Daddy, we saw the tomb of even little babies, few months, few weeks old babies also were buried in the cemetery. அவர்கள் சொன்னார்கள், அப்பா, அந்த கல்லறையிலே நாங்கள் சின்ன குழந்தைகளை கூட பார்த்தோம், சில மாதங்களே பிறந்து ஆயிருந்த குழந்தைகள் கூட கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருப்பதை பார்த்தோம். So that was something they learned. They thought death was only for older people and they die, but even small children can die. ஆனால் அவர்கள் யோசித்தார்கள், மரணம் என்பது வயோதிபர்களுக்கு மாத்திரமே என்று. ஆனால் அவர்கள் சிறு பிள்ளைகளும் மரிக்கக்கூடும் என்று கற்றுக்கொண்டார்கள். Couple of days we had the funeral burial of our brother Francis, who lived for 92 years. We had to bury him, our dear brother, 68 years. 62 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய அன்பான சகோதரன் பிரான்சிஸ் அவரை அடக்கம் பண்ண வேண்டியது. அவருக்கு 92 ஆண்டு வயதாயிருந்தது, இவருக்கு 68 வயது. We also had the sad duty of burying even small children. சிறு பிள்ளைகளை அடக்கம் பண்ணும்படியான துக்கமான கடமைகளையும் நாம் செய்கிறோம். But remember, you are not alone. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தனிமையாக இல்லை. Death not only happens to every family, but even in the time of death, God does not desert you. மரணம் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் நேரிடுவது மாத்திரமல்ல, அந்த மரண நேரத்தில் கூட தேவன் உங்களை கைவிடுவதில்லை. King David had this assurance in Psalm 23:4. He said, "Yea, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me, and thy rod and thy staff, they comfort me." சங்கீதம் 23:4 தாவீது இந்த நிச்சயத்தை கொண்டிருந்தார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Though I walk through the valley of the shadow of death. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். So though we pass through death, we are not passing through real death, we are only passing through the shadow.
நாம் மரணத்தின் ஊடாக சென்றாலும் உண்மையான மரணத்தின் ஊடாக செல்லவில்லை, அந்த நிழலில் தான் செல்லுகிறோம். What is more terrible for you when a car overruns you or the shadow of the car overruns you? நீங்கள் உங்களுக்கு மிக துக்கமானது என்னவென்றால், ஒரு கார் உங்கள் மேலே ஏறியதா இல்லைன்னா நிழல் ஏறியதா? If a car runs over you, you will be crushed and you will be immediately, everything in your body will be crushed. கார் உங்கள் மேலே ஏறி இருப்பதென்றால் நீங்கள் அப்படியே உங்களுடைய சரீரம் முழுவதும் நசுக்கப்பட்டு போகும். But when the shadow passes off, it may look as if the car is coming over you, but the shadow is gone, then everything is over. கார் உங்களை மேலே வருவது போல தெரியலாம், ஆனால் அது நிழலாக இருந்தால் அது கடந்து போய்விடும், எல்லாம் சரியாகிவிடும். So even so, death for a child of God, he is passing through the shadow, but he is awaking, he is sleeping, he is waking up in a new wonderful world. தேவனுடைய பிள்ளைக்கும் அப்படித்தான், அவன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறான், நித்திரை அடைந்திருக்கிறான், வேறொரு உலகத்திலே விழிப்பான். Bible also says one day death will be no more, there will be end to death. வேதம் சொல்லுகிறது ஒரு நாள் மரணம் முடிவிற்கு வரும். Revelation 21:4 says he will wipe away every tear from their eyes, and death shall be no more, neither shall there be mourning, nor crying, nor pain anymore, for the former things have passed away. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 சொல்லுகிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. So this is something for the future. இது எதிர்காலத்திற்குரிய ஒன்று. So when you know these things, you need not be afraid of death. இந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது மரணத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. St. Paul wanted to educate the Thessalonian Christian, don't be ignorant. தெசலோனிய கிறிஸ்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்க பரிசுத்த பவுல் விரும்பினார், நீங்கள் அறியாமையில் இருக்காதீர்கள். Ignorant breeds fear. அறியாமை பயத்தை கொண்டு வரும். But if you know all these things, you can face death gracefully. நீங்கள் இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டால் மரணத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம். Now you won't understand what is happening. என்ன நேரிடுகிறது இப்பொழுது விளங்காது. But one day you will understand everything. ஆனால் ஒரு நாள் எல்லாவற்றையும் விளங்குவீர்கள். 1 Corinthians 13:12 says, for now we see through a glass darkly, but then face to face. Now I know in part, but then shall I know, even as also I am known. 1 கொரிந்தியர் 13:12 சொல்லுகிறது, இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். What to do when we don't understand? நாமும் விளங்காத பொழுது என்ன செய்வது? Why God has taken away my loved one so early? எனக்கு அன்பானவரை தேவன் ஏன் சீக்கிரமாக எடுத்துக்கொண்டார்? When we don't understand, we trust God. God's plan, God's decision is best. நாம் புரிந்து கொள்ளாத போது தேவனை நம்புகிறோம், தேவனுடைய திட்டங்கள் தீர்மானங்களே சிறந்தது. I want to close with the last point. கடைசி காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். About death. Eternity is better than what we can imagine or think. நாம் கற்பனை செய்து பார்க்கக்கூடியவற்றை காட்டிலும் நித்தியமானது சிறந்தது. So we read that heaven is a place where there is no more tears. பரலோகம் என்பது கண்ணீர் இல்லாத ஒரு இடம் என்று வாசித்தோம். No more sickness. சுகவீனம் இல்லை. No more death. மரணங்கள் இல்லை. No more pain. வலி இல்லை. No more curse. சாபம் இல்லை. No more night. இரவுகள் இல்லை. And is something beautiful beyond our description. நம்முடைய விவரத்திற்கு மேலாக மிக அழகான ஒன்று அது. Revelation 21:21 says, and the 12 gates were 12 pearls, every several gate was of one pearl, and the street of the city was pure gold, as it were transparent glass. I saw no temple there, for the Lord God Almighty and the Lamb are the temple of it. வெளிப்படுத்தின விசேஷம் 21:12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். This is what the word of God describes heaven. It is so beautiful beyond our description. தேவனுடைய வார்த்தை பரலோகத்தை குறித்து இப்படித்தான் விவரிக்கிறது. நம்முடைய வர்ணனைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. No temple there. அங்கே ஆலயம் இல்லை. For the Lord God Almighty and the Lamb are the temple of it. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். So our dear brother has left his tent, this temporary frail tent, to get
into this beautiful place. நம்முடைய அன்பான சகோதரன் தற்காலிகமான பலன் இல்லாத இந்த கூடாரத்தை விட்டு பெயர்ந்து போய் ஒரு அழகான இடத்திற்கு That is போயிருக்கிறார். our destiny. அதுதான் நம்முடைய முடிவு. That is our hope. அதுதான் நம் நம்பிக்கை. This world is not a permanent place. இந்த உலகம் நம்முடைய நிரந்தரமான இடம் அல்ல. Though we have our worldly addresses, but our real address is in heaven. நாம் உலகத்திலே அட்ரஸை கொண்டிருந்தாலும் நம்முடைய உண்மையான முகவரி பரலோகத்தில் இருக்கிறது. And Jesus has inherited that heavenly place through his sufferings and death. அவருடைய பாடுகளின் மூலமாக மரணத்தின் மூலமாக அந்த பரலோக இடத்தை இயேசு நமக்காக சுதந்தரித்திருக்கிறார். Jesus said, I go and prepare a place for you. இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் And பண்ணுவேன். if I go and prepare a place, I will come and take you to that place. நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினால் வந்து உங்களை அந்த இடத்திற்கு அழைத்து செல்லுவேன். Our dear brother has entered the doors of eternity into this beautiful place. நம்முடைய அன்பான சகோதரன் நித்திய வாசலுக்குள்ளாக பிரவேசித்து இந்த அழகான இடத்திற்கு வந்து விட்டார். May the Lord comfort every heart. ஒவ்வொரு இருதயத்தையும் தேவன் ஆறுதல் படுத்துவாராக. Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for the comfort that we receive from the word of God. பரமபிதாவே, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆறுதலுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். We thank you that you paved the way for this lively hope you have given to us through your death and resurrection. உம்முடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு நீர் வழியை அமைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. So that St. Paul could say, oh death, where is your victory? பரிசுத்த பவுல் சொல்ல முடிந்தது, மரணமே உன்னுடைய வெற்றி எங்கே? Oh grave, where is your sting? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? We thank you that you have conquered death and hell, நீர் மரணத்தையும் நரகத்தையும் ஜெயித்தீர். நன்றி. Satan and sin, சாத்தானையும் so பாவத்தையும். that we could enjoy this victory in our lives. நாங்கள் எங்கள் ஜீவியத்திலே இந்த வெற்றியை We want அனுபவிக்கும்படியாக every one of us who are here to recognize that we are only pilgrims. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் பரதேசிகள் என்பதை அறியட்டும். One day we will also become just memory. ஒரு நாள் நாங்களும் வெறும் நினைவாக But மாறிவிடுவோம். we want to leave a good memory, a good heritage for those who are left behind. இங்கே விட்டு போகப்படுகிறவர்களுக்கு நல்ல ஒரு நினைவையும் நல்ல ஒரு சுதந்திரத்தையும் நாங்கள் விட்டு செல்லட்டும். Help us to live sanely, wisely in the fear of God. தேவ பயத்திலே நாங்கள் ஞானமாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். Be with his family. இந்த குடும்பத்தாரோடு கூட இரும். Esther, Aaron, the children, their families. எஸ்தர், ஆரோன் பிள்ளைகள், குடும்பத்தார், And all of us. எங்கள் எல்லாரோடும். We are living in an evil world. பொல்லாத உலகத்திலே நாங்கள் With ஜீவிக்கிறோம். so many dangers. அதிக அபாயங்கள். But we thank you that you are a shepherd and guide. நீர் எங்கள் மேய்ப்பர், வழிகாட்டி. அதற்காக நன்றி. You are the way, the truth and life. நீரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறீர். You in our side, we have no fear, we have hope. எங்கள் பக்கத்தில் நீர் இருக்கும் பொழுது எங்களுக்கு பயம் இல்லை, நம்பிக்கை உண்டு. Help us and guide us. எங்களுக்கு உதவி செய்யும் வழி In நடத்தும். Jesus' holy name I pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். As we sing, we will go. Those who want to have a closer view, you can go around. Brothers will come first, then the sisters. இப்பொழுது நாங்கள் பாடுவோம். அப்பொழுது வந்து பார்த்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒவ்வொருவராக வரிசையாக வரலாம். முதலாவது சகோதரர்கள், அதன் பிற்பாடு சகோதரிகள். Immediately after the service, the body will be taken to the Casimod Corporation Christian Cemetery. இந்த ஆராதனையை தொடர்ந்து இந்த சரீரமானது காசிமோடு கார்ப்பரேஷன் கல்லறைக்கு அடக்கம் பண்ணும்படி எடுத்து Those செல்லப்படும். who can come there, you are welcome. அங்கே வர முடிந்தவர்களை வரவேற்கிறோம். So let us all stand up. Come on. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரலாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின். எல்லாரும் தயவு செய்து எந்திரிச்சு நின்று பாடுங்க. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற
பணி செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும். ஒரு அறிவிப்பு, நாளை மாலை 6:30 மணி அளவில் சகோதரன் ஆரோன்ராஜ் அவர்களுக்கு ஆகிய ஸ்தோத்திர ஆராதனை கூட்டம் பர்மா நகரில் நடைபெறும், நேதாஜி நகரில் நடைபெறும். காடு மேடு கடந்து சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள் உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தனிமையிலும் வறுமையிலும் யாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களாம் சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோம் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தோர், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? காடு மேடு கடந்து சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள் உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களாம் சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில்
அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? Closing prayer and benediction. Brother Caleb பண்ணுவாங்க. ஜெபிக்கலாம். எங்கள் மகா கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலும் சகோதரன் ஆரோன் அவர்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார். தேவனே, நீர் அவருடைய வாழ்க்கையிலே காண்பித்த பெரிதான இரக்கங்கள், கிருபைகள், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பை அடைந்து தேவகுமாரனாகிய உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட்டு இன்றைக்கு பரலோகத்திற்கு தகுதியாக்கி ஆண்டவரே இத்தனை வருஷங்கள் எங்கள் மத்தியிலே இருந்து உம்மை சேவிக்கும்படியாகவும் உம்மை நேசிக்கும்படியாகவும் அநேகருக்கு சாட்சியாக இருக்கும்படியாகவும் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி வைத்திருந்த தயவுக்காக துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே அவர் உம்முடைய சமூகத்திலே காணப்படுகிறார். நாங்களும் ஆண்டவரே ஒரு நாட்களிலே அங்கே வரப்போகிறோம். இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை! இதுவே உண்மை, இதுவே சத்தியம். தேவனே, நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற இந்த விலையேறப்பெற்ற வெளிச்சத்திற்காக துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே ஆறுதலின் தேவன், ஆண்டவரே தேற்றரவாளன், ஆண்டவரே ஆவியானவரே நீதாமே அவரை இழந்து இருக்கிற அவருடைய குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் அனைவருக்கும் உம்முடைய சத்தியத்தினாலே உம்முடைய ஆவியினாலே ஆறுதலை தாரும். இந்த குடும்பத்தை நீர்தாமே ஆசீர்வதியும். உம்முடைய கிருபைகள் பெருக கடவது. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவரின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வல்லமையும் நம்மோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும், முக்கியமாக பிரதர் ஆரோனை இழந்து தவிக்கிற அவருடைய உறவினர்கள், குடும்பத்தார் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.